வணக்கங்க. 8/6/24ல நாம் இன்னைக்கு பார்க்குறது 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. 2 விதமான தீவனங்கள் பண்ணுறோங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் வருதுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. 550 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. வரத்தீவனம் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணிடுறோங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம பார்சல் பண்ணி கொடுக்குறோங்க. A1 பார்சல் சர்வீஸுங்க, நேட்டிவ் சூப்பர் சர்வீஸு, ரதிமீனா, இந்த மாதிரி பல்வேறு பார்சல் சர்வீஸில் தவிடுகளை நம்ம தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோங்க. பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்குறதுங்க பழைய வர்க்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு 10 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. நம்ம எல்லா மாடுகளையும் பழைய வர்க்க மாடுகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறது இல்லைங்க. அந்த மாடுகள் அதற்கான தரம் இருந்து அந்த மாதிரியான கொம்பு அமைப்பு, உடல் அமைப்பு எல்லாமே இருந்தால் தான் நம்ம குறிப்பிடுறோமுங்க. கொம்புகள் அருமையான கொம்பு அமைப்புங்க. வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. நல்ல தரமான காங்கேயம் மாடு. 4வது ஈத்து 9 மாதம் சினை. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நேரம் 2 லிட்டர் பால் நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. நல்ல தரமான மாடு, நல்ல முகக்கூறுங்க, நல்ல பெருவெட்டுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்குறனாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. தெளிவாக பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டு வாங்கிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. ஈத்து 4வது ஈத்துங்க. 9 மாதம் சினை. விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடு. 9 மாதம் சினைங்க. இதுவும் இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லைங்க. நல்ல முகக்கூரில் தெளிவான மாடுங்க. பார்வைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு காங்கை மாடு கட்டியிருந்தாலும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடாக, நல்ல கொம்பு தலையில், நல்ல உடல் அமைப்பில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 10 நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சம் இல்லைங்க, உடல் கூச்சம் இல்லைங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குங்க. கண்ணை போட்டதுக்கப்புறம் கண்ணை ஊட்ட விடுறவங்க ஒரு 30லேருந்து 40 வினாடிகள்லேயே பால் நல்லா சுரந்துக்குங்க. கண்ணை பிடிச்சிட்டு முன்னாடி ஒரு தூண்கல்லை கட்டிட்டு, மாட்டை தூண்கல்லை தூக்கி கட்டிட்டு நம்ம கறந்துட்டு ஒரு செரவு கறந்துட்டு அடுத்த செரவு விட்டோம்னா அடக்கு பால் காங்கை மாடுகள் கன்றுகளுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 லிட்டர், அதிகபட்சம் 1 லிட்டர் பால் அடக்கு பால் வச்சுருக்குங்க. அதனால் ஒரு செரவு பால் 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாமுங்க. மாடு குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காதுங்க. எல்லா பொறுப்புலையும் இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்கும். நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல முகக்கூறுங்க. ஒரு மாடு இருந்தாலும் வீட்டில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடாக இருக்குங்க. மாடு நல்ல மயில மாடு தானுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நிழல்லையே கட்டியிருந்ததுனால, கொட்டகையிலே கட்டியிருந்ததுனால அந்த கருக்காய் ஏறின மாதிரி இருக்குதுங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் வெயிலில் இருந்ததுன்னா அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா மயிலைனா சுத்த மயிலையாக இருக்குங்க. இந்த மாதிரி கொட்டகையில் கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா மாடுகள் கரம்பை ஏறுங்க. சில மாடு நிறசனை ஆகும்போது கரம்பை ஏறும், அப்புறம் குறையுங்க. இது காங்கை மாடுகளுக்கு உண்டான நிறம் மாறுதல்கள் தானுங்க. இதனுடைய விற்பனை விலை 55,000 ரூபாய்ங்க. ஈத்து 3வது ஈத்து சினை. 9 மாதம் 10 நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நேரில் பார்க்குறனாலும் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணுக்கு 4 மாதம் வயசாகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல கூறுவாரான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 4 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. 8 பால் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. மேய்ச்சல் நல்லா இருக்குது. நம்ம ஒரு காங்கேயங்கன்று வாங்கி விடணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. நேரில் பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கண்ணுங்க. வலதுபுறம் இருக்கிறது காலக்கண்ணுங்க, இடதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணுங்க. காலக்கண்ணு மயில கண்ணுங்க, கிடாரி கண்ணு வந்து செவல கண்ணுங்க. ரெண்டுமே சுழி சுத்தமான கன்றுகள்ங்க. காலக்கண்ணுக்கு 1 மாதம் ஆச்சுங்க, கிடாரி கண்ணுக்கு 20 நாள் ஆச்சுங்க. ஜோடியாக காங்கேயத்தில் காலக்கண்ணு கிடாரி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. ரெண்டுமே நல்ல தரமான கன்றுகள், சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கன்றுகள். கலப்பின மாடு உங்கள்கிட்ட இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 மாதங்களுக்கு வந்து ஒரு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம், ஜோடியாக ஒரு கன்றுகளை தேர்வு செஞ்சு வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாதிரியான தரத்தில் கன்றுகளை வாங்கி இன்றைக்கி வந்து அந்த கன்றுகள்லாம் ரேஸில் நல்ல ப்ரைஸில் நிற்கிற அளவுக்கு இருக்கிற கன்றுகள்லாம் நிறையா இருக்குதுங்க. இளம் கன்றுகள் வாங்குறவங்க பண்ண வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னென்னா, குடல்புழு நீக்கம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுங்க. மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும். கன்றுகள் கட்டுற இடத்துல கூலங்கள், மற்ற மாடுகள் கழிச்சு போடுற தீவன கூலங்களை போட்டு வைக்கலாம். இல்லை சிமெண்ட் தரையாக இருந்தால் அது தேவையில்லைங்க. தாது உப்பு கலவை கட்டிகளை கன்றுகள் கட்டுற இடத்துல தொங்க விடணும். அதே மாதிரி கன்றுகளுக்கு தண்ணீர் வைக்கணுங்க. சிமெண்ட் தொட்டியில் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பிடிக்கிற மாதிரியான தண்ணி சிமெண்ட் தொட்டியில் கன்றுகள் கட்டுற இடத்துல வச்சோம்னாலே கன்றுகளுக்கான பராமரிப்பு இதுதான் அடிப்படையான பராமரிப்புங்க. இந்த தரமான ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. வலதுபுறம் இருக்கிறது காலக்கண்ணுங்க, இடதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணு வந்து செவல கண்ணாக வருங்க, காலக்கண்ணை வந்து மயில கண்ணாக வருங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ நீங்கள் வந்து நேரில் வந்து கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்கள் எல்லாமே உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக தயாராக இருக்கிறவங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 22 மாதங்களான பல் போடாத சுழி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரிங்க. 22 மாதம் ஆச்சுங்க, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. இந்த தரமான காங்கேயம் பல் போடாத மயிலை கிடாரியின் பால் மயிலை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. காலைக்கும் மயில காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் வந்து சினை உறுதியாகலை. பல் போடலை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. வயசு 22 மாதம் ஆச்சு. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வந்து நேரில் தெளிவுபடுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றிக்கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 20 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. மொத்தமாக ஒரு 3 to 4 நிமிடம் இருந்தால் போதும். ஒரு நேரம் ஒரு 2 படி பால் கறந்துட்டு எந்திரிச்சிக்கிற அளவுக்கு பால் இருக்குங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை மாடு, தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரியான தரத்தில் நல்ல குணவனத்தில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. 4 பல்லுங்க, 4 நீத்துங்க, 20 நாள் ஆன கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாம். விற்பனை விலை கன்று மாட்டினுடைய விலை 43,000 ரூபாய்ங்க. வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இல்லை வீடியோ பார்த்துட்டு
தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாமுங்க. மாடு நல்ல குணமான மாடு, கன்று தரமான கன்று, கிடாரி கன்றுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 15 நாள் ஆன மயிலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நேரம் 2 லிட்டர் பாலுங்கிறது நல்லா தாலி வச்சா 2.5 லிட்டர் பால் கூட கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்குங்க. மாடு கண்ணு சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நல்ல குணமான மாடு, 3வது ஈத்துங்க. 15 நாள் ஆன மயிலை காலக்கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நல்ல முகக்கூறுங்க, நல்ல அழகு லட்சணம், நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்துங்க. 15 நாள் ஆன மயிலை காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். நேரம் 2 to 2.5 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்கும். விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. நம்ம பெரும்பாலும் காங்கை மாடுகள் வந்து பெண்கள் பிடிக்கிற மாதிரி, பெண்கள் கறக்கிற மாதிரி கால் அணைக்காத மாடாக தான் தேர்வு செஞ்சு தான் வாங்குகிறோங்க. நம்மளும் ஒரு வேளைக்கு 2 வேளை கறந்து பார்த்து தான் வீடியோ பதிவாக கொண்டு வர்றோங்க. வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வீடியோ பார்த்துட்டு வந்து நேரில் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. ஆட்டி ஊற்றுதல் வழிமுறையை நம்ம வந்து நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோங்க. 2 கிலோ பச்சரிசிங்க, 2 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 2 கிலோ வந்து சுண்டலுங்க. கருப்போ வெள்ளையோ ஏதோ ஒன்று 2 கிலோ வாங்கிக்கலாமுங்க. 8 தேங்காய் தேவைப்படுங்க. 8 நாளைக்கு ஆட்டி ஊற்றணுங்க. 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ சுண்டல், 1/4 கிலோ உளுந்துங்க. 3ஐயும் முதல் நாள் இரவு ஊற வைங்க. அடுத்த நாள் ஊற வச்ச இது கூட தேங்காய் வந்து ஒரு தேங்காய் நல்லா வரக்காயை வந்து நல்லா திருவி போட்டுங்க. கிரைண்டரில் போட்டு இது 3ஐயும் ஆட்டினீங்கன்னா இட்லி மாவாட்டம் வந்துடுங்க. ஒரு 10லேருந்து 12 லிட்டர் தண்ணியில் இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. கூடவே வந்து ஒரு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரைங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்புங்க. இதை போட்டு ஒரு நேரம் இதை வைங்க. இன்னொரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிடு வைக்கிறத தொடரலாமுங்க. கன்று போட்டு ஒரு 5வது நாள்லேருந்து இதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாடுகள் வந்து உடல் வலிமை பெறுங்க. அதாவது பால் சுரப்பிகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். மாடுகள் வந்து பாலோட அளவீடு வந்து மீண்டும் திரும்புறதுக்கு இந்த ஆட்டி ஊத்தல் வழிமுறை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 1/4 கிலோ சுண்டல் இதை வந்து எடுத்து முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் ஊற வச்சது கூட ஒரு தேங்காய் திருவி போட்டு கிரைண்டரில் ஆட்டி 10 to 12 லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு கூடவே 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் போட்டு
கலந்து வைங்க. ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதல், ஒரு நேரம் அடர் தீவனம் கொடுங்க. மாடுகள் வந்து 8 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா 2 கிலோ பச்சரிசி, 2 கிலோ உளுந்து, 2 கிலோ சுண்டல் வந்து மாடுகளுக்கு கொடுத்த மாதிரி இருக்குங்க. மாடுகள் வந்து உடல் வலிமை பெறும். டீஹைட்ரேஷன், அதாவது உடல் நீர் சோர்வு ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதை வந்து சரிப்படுத்துங்க. மாடுகள் இயல்பு நிலைக்கு வந்துடுங்க. இதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற இருப்பு மாடுகளுக்கு கூட மாதம் ஒரு முறை ஆட்டி ஊற்றுறதை பின்பற்றலாமுங்க. ஏன்னா தீவன முறை வந்து எல்லா மாடுகளுக்கும் இன்றைக்கி மாறிடுச்சுங்க. யூரியா போடாமல் விளைவிக்கிற சோளத்தட்டோ நெல்லோ வந்து பயிர்களோ வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தானுங்க. அது மேலே விழிப்புணர்வு இருக்கிற விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இயல்பாக எல்லோரும் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் போட்டு தான் பயிர்களை விளைவிக்கிறாங்க. அது வந்து மாட்டுக்கு கொடுக்குற அடர் தீவனமாக இருக்கட்டும், சோளத்தட்டாக இருக்கட்டும், வைக்கோலாக இருக்கட்டும், எல்லாமே யூரியா எல்லாமே கலந்து தான் வருதுங்க. அப்போது மாடுகளுக்கும் அது எடுத்துக்கிற உணவு சரி விகிதத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போ மாடுகளுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஆட்டி ஊற்றல் வழிமுறையை கன்று ஈனிய 5ஆவது நாள்லேருந்து மாடுகளுக்கு ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா, முதல் 5 நாளுக்கு அப்புறம் கொடுக்கலாமுங்க. அப்புறம் மாதம் ஒரு தடவை ஆட்டி ஊற்றினோம்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவு குறையாது, மாடுகள் உடல் வலிமையோடு இருக்குங்க. இதோட கறவைத்திறன் பார்த்திங்கன்னா நேரம் 2 லிட்டர் தெளிவாக கறக்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு நம்ம காட்டியிருக்கோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து செவலை மாடுங்க. 20 நாள் ஆன செவலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். காலையில் ஒரு 3.5, சாயங்காலம் ஒரு 3, ஒரு 6 லிட்டர் வரைக்கும் பால் வருங்க. நல்ல குணமான செவலை மாடு, தரமான காலக்கண்ணோட, கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குறனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்துங்க, 20 நாள் ஆன காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பல் இப்போ தான் கடைமுளைப்பில் இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாமுங்க. விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.